மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 26 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கதிர் வந்துட்டு நம்ம தனாவுக்காக முளைப்பாரி வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. அவர் ரோட்ல நடந்து ஓடுறாரு. எப்படியாவது தனத்துக்காக முளைப்பாரிய வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஓடுறாரு. அப்படின்னு பார்த்து ஒரு பெரிய பைக் வருது. அந்த பைக் வந்ததோட கதிர் வந்துட்டு அந்த பைக்குக்காரர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இது மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரிங்க சார் பைக்கில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிக்கிட்டு அந்த முளைப்பாரி விற்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கதிரை ட்ரா பண்ணதோட கதிர் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முளைப்பாரியை வாங்குறதுக்கு நேராக அந்த கோவிலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு காசை கொடுத்துட்டு கதிர் வந்துட்டு முளைப்பாரியை வாங்குறாரு. வாங்கிட்டு நடந்து ஓடி வர்றாரு. இன்னொரு பக்கம் வெளியில சத்தம் கேட்குது, பாட்டி வீட்டுக்கும் வெளியில. அப்ப பாட்டி கேக்குறாங்க, மணி வெளியில ஏதோ சத்தம் கேட்குது, முளைப்பாரி எடுத்துட்டு வர்றவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு. மணி சொல்றாரு, இருங்கம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. அங்க போய் பார்த்தா முளைப்பாரி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு. அப்ப இதை பார்த்துட்டு மணி வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு, அம்மா முளைப்பாரி எடுக்கிறவங்க வந்துட்டாங்க, இன்னும் கதிரை வேற காணுமே அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம், இந்த மாயா தான் அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, தேவையில்லாம கண்டதுக்கும் என் மருமகளை தயவு செஞ்சு பழி போடாத. என் மருமக அப்படி உனக்கு என்னதான் பாவம் செஞ்சா? நீ என்ன அளவுக்கு என் மருமகளை சுத்தி சுத்தி வந்தேன்னு எனக்கு தெரியாதா? இப்ப டக்குன்னு உனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுற அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இல்ல நான் தனத்தோட லைஃப் இப்படி போனதுக்கு அவதான் காரணம்னு சொல்றேன். கதிர் மட்டும் கட்டாய தள்ளி கட்டாம இருந்திருந்தா இன்னரும் தனவுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைஞ்சிருக்கும். அவளுக்கு நடக்கிற ஒவ்வொரு தப்பான விஷயமும் அவதான் காரணம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இருந்திருக்காது அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருடா, என் மருமக கண்டிப்பா ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்ணுவா. தேவையில்லாம என் மருமகளை நீ வந்துட்டு ஏதாவது சொன்னீன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்றாரு, இப்போதைக்கு கதிர் சீக்கிரமா வரானா என்ன, அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கதிர் இங்கேருந்து பைக்ல வந்து இறங்குறாரு. கதிர் வந்துட்டு முளைப்பாரி எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள வராரு. கதிரை பார்த்ததோட மணியும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்தா கதிர் வந்துட்டானே அப்படின்னு சொல்ல, அப்ப மணி சொல்றாரு, கதிர் வந்து என்ன பண்றது, தனா ஒத்துக்கணும்ல இந்த விஷயத்துக்கு, ஃபர்ஸ்ட் இந்த கதிர் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாலே தனா என்ன சொல்றாலோ தெரியல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போறாங்க. அங்க தனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தானே, நம்ம அந்த முளைப்பாரியை கீழே போடாம இருந்திருக்கணும். எனக்கு மட்டும் ஏன் அடுத்தடுத்து இப்படி தப்பான விஷயம் நடக்குதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பாட்டி இங்கேருந்து ஓடி வந்து, தனா இங்க வாமா, முளைப்பாரி வந்துட்டு அப்படின்னு சொல்ல, அப்ப தனா கேக்குறாங்க, முளைப்பாரியா எப்படி பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, உனக்காக கதிர் ஓடி போய் இன்னொரு பக்கத்து ஊர்ல இருந்து இந்த முளைப்பாரியை வாங்கிட்டு வந்திருக்கான். இது வாங்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, ஆனா இவன் சுலபமா எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல அவன் எடுத்துட்டு வந்த இந்த முளைப்பாரியை என்னால சுமக்க முடியாது அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஐயோ அம்மா என்னம்மா இப்படி பேசுற, நீ மட்டும் அந்த முளைப்பாரியை சுமக்காம இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உங்க ரெண்டு பேரையும் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்த பொழுது எவ்வளவு பெருமையா கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியும்ல, எல்லாருமே எப்படி பொறாமையா பார்த்தாங்க. ஆனா நீ இப்படி கடைசி நேரத்துல சொன்னா அப்புறம் எல்லாரும் என்னதானே தப்பா நினைப்பாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் அம்மா, உனக்காக இல்லைன்னாலும் எனக்காக வாமா அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததோட பாட்டி நேரா கதிர்கிட்ட, கதிர் நீ தானே கஷ்டப்பட்டு இந்த முளைப்பாரி எடுத்துட்டு வந்த, இதை நீயே தனாவோட தலையில தூக்கி வை அப்படின்னு. அப்ப தனா முறைக்கிறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, பாட்டி நீங்க தான் பெரியவங்க, நீங்களே தூக்கி வைங்க அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாரு கதிர், இந்த முளைப்பாரிய எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ தூக்கிட்டு வந்தன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீயே மாயாவோட தலையில தூக்கி வை அப்படின்னு. இது கேட்டதோட கதிரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முளைப்பாரியை தூக்கிட்டு தனாவோட தலையில வைக்கிறாங்க. அப்ப தனா நேரா கதிரை முறைக்க, அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருமா, பாட்டி சொன்னதுனாலதான் இப்படி செய்யறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா வெளியில மூல கச்சேரி கேக்குது, எல்லாரும் கூப்பிடுறாங்க, பாட்டியம்மா வெளியில வாங்க அப்படின்னு. அப்ப பாட்டி இங்கேருந்து வெளியில வந்ததோட அவங்க கேக்குறாங்க, என்ன பாட்டியம்மா, வெளியூர்ல இருந்து வந்த பொண்ணுங்க, ஃபாரின்ல இருந்து வந்த பொண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு முளைப்பாரி எல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்ன என் பொண்ணுங்களுக்கு எதுவும் தெரியாது, மாயா தனா வாங்கம்மா அப்படின்னு சொன்னதோட ரெண்டு பேரும் நடந்து வராங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல உள்ள முளைப்பாரியை விட உங்க ரெண்டு பேரோட முளைப்பாரி தான் நல்லா வளர்ந்துருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அருமையாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட
பாட்டி சொல்றாங்க, ஆமா, என் மருமக சாதாரண மருமகளா? அவளுக அமெரிக்காவில் படிச்சவ ஒருத்தி, பேட்மிண்டன்ல பெரிய வீராங்கனை. அப்படி இருக்கும் பொழுது இந்த முளைப்பாரி வளராமையா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட, அப்ப அந்த அவங்க சொல்றாங்க, சரி வாங்க பாட்டி போகலாம் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தானா ஒரு வழியா வந்துட்டு ஒத்துக்கிட்டா இந்த முளைப்பாரிய தலையில வச்சு தூக்கிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மாயா. அதுக்கப்புறமா முளைப்பாரியை கொண்டு போய் அழகா எல்லாரும் கொண்டு போய் வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெளியூர்ல படிச்ச பொண்ணுங்களா இருந்தாலும் இந்த கிராமத்தோட பண்புகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கதிர் என்ன பண்றாருன்னா செம்ம கோவத்துல இருக்காரு. அப்ப புவனேஸ்வரி நேரா கதிருக்கு கால் பண்றாங்க. அப்ப கதிர் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்னடா இன்னைக்கே அந்த தனா கிட்ட பேசி தனாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா சொன்ன, ஆனா ஒண்ணுமே நடக்கலையே, என்ன நடக்குதாங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, வழக்கம் போல அந்த தனா வந்துட்டு சொதப்பிட்டா அப்படின்னு. புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டா என்னாச்சு அப்படி, தனா என்ன சொன்னா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இது மாதிரி அவ பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுறாளாம். இனிமே வந்துட்டு அவளுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அவளுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா தான் ரொம்ப முக்கியம். இனிமே பழைய விஷயங்கள் எதையுமே நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் வந்துட்டு கிடைச்ச வாழ்க்கையை வச்சுக்கிட்டு வாழ போறேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்றாமா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும், அவ கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம புவனேஸ்வரி. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இது ரொம்ப அதிர்ச்சி ஆக வேண்டிய விஷயமே இல்லடா. ஏன்னா எனக்கு அப்பவே தெரியும், கண்டிப்பா இவ வந்துட்டு சொதப்புவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்ப கதிர் கேட்குறாரு, கார்த்தி கேட்குறாரு, எப்படிம்மா சொல்ற அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டா, அப்புறம் அன்னைக்கு பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தினால, அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டாங்கல்ல, இது மாதிரி கதிரை ஏத்துக்கிட்டு வாழ்றியா இல்லையன்னா அத்து விட்டுறலாமா அப்படின்னு. அப்ப அவ என்ன சொன்னான், நான் கதிர் கூடயே சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னால, அதனால அவ கண்டிப்பா சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முக்கியமா அந்த மாயாவும் அந்த ஜானகியும் அந்த தனா பக்கத்திலே இருந்து தனாவுக்கு கண்டதையும் சொல்லி அவளை மாத்தி விட்டுருப்பாளுவ இந்நேரம். அதனாலதான் அவ இப்படி சொல்றா. இனிமே அந்த தனாவை நம்பி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்புறம் அத்தை என்னத்தை பண்றது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இப்ப சொந்த ஊருக்கு தானே போயிருக்கான் அந்த மாயாவும் அப்புறம் சீனு எல்லாரும். நீ என்ன பண்றன்னா அந்த மாயா வாழ வெட்டியா போகணும். அதுக்காக நீ அந்த ரகுராமோட தங்கச்சி பையனை தீத்து கட்டிடு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அத்தை அவனை கொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, உன்னால தனா கூட சேர முடியல, அப்ப உனக்கு கிடைச்சத நீ பயன்படுத்திக்க. அந்த மாயாவை பழி வாங்கணும், அதுக்கு அவ உயிரை நினைக்கிற அந்த சீனுவை தீத்து கட்டணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அத்தை நீங்க சொல்றதும் நல்ல யோசனையா தான் இருக்கு, சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி கேட்குறாங்க, வழக்கம் போட நீ வந்துட்டு தப்பு பண்ணிடாத அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. பசுபதி கேட்குறாரு, புவனேஸ்வரி என்ன ஆச்சு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கண்டிப்பா நம்மளால வந்துட்டு அந்த குடும்பத்தை எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. கார்த்தி வந்துட்டு தனாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால, ஆனா அந்த தனா கார்த்திக் கூட இனிமே வரமாட்டேன், கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அந்த மாயா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நல்லபடியா நம்ம பிளான் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஆனா இந்த மாயா தான் குறுக்க புகுந்து நம்ம பிளானையே சொதப்பி விட்டுட்டான். அதுக்கு அவ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, வந்த அன்னைக்கே அவளை தீட்டு கட்ட சொல்லி சொன்னேன், ஆனா அவளை வச்சு அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா பாத்தியா இப்ப என்ன நடந்திருக்குன்னு. அவ நம்ம கைக்கு கிடைச்சப்பயே அவளை தீத்து கட்டியிருக்கணும். நீதான் அவளை வச்சு அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சு கடைசில அவளே நம்ம குடும்பத்துக்கு எதிராக வந்து நிக்கிறா. நம்ம என்ன பண்ணாலுமே அவ முறியடிக்கிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாள் அவளை தீட்டுக்கட்ட சொல்லி ரவுடிகளை அனுப்பிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, நீயும் நல்ல யோசனையா தான் பண்ணியிருக்க அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தி ஒரு 10 ரவுடிகளை சந்திக்கிறாரு. அப்ப அந்த ரவுடிங்க கேட்குறாங்க, அண்ணா என்னண்ணா ரொம்ப நாள் கழிச்சு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்களால ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு. அவனுங்க கேட்குறாங்க, அண்ணா சொல்லுண்ணா, என்ன வேலையா இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த போட்டோல இருக்கிறவனை பாருங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அண்ணா இது இந்த பாண்டி வீட்டுக்கு வந்திருக்க அந்த பேரன் தானே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா இவன் தான், இவனை தீத்து கட்டணும் அப்படின்னு.
இதை கேட்டதோட அந்த ரவுடிங்க கேட்குறாங்க, ஏன்னா இவனை தீர்த்து கட்டணும்னு சொல்கிறீங்க, அப்படி இவன் உங்களுக்கு என்னன்னா பண்ணா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்ச பொண்ணை இவனோட பொண்டாட்டி தடுத்துட்டா. இப்போ அந்த பொண்ணை காலம் ஃபுல்லாக என்னால் அடையவே முடியாது. இனிமே என்னால் அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ண முடியாது. இவன் மட்டும் அவன் லவ் பண்ண பொண்ணோட ஹாப்பியாக இருக்கலாமா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நான் வந்துட்டு இவனை பழி வாங்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, அண்ணா அவ்வளோதானே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவோட ஃபோட்டோவை வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வந்துட்டு நேராக வீட்டுக்கு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சீனு மாயா எல்லாரும் இருக்கா. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இன்னைக்கு 2வது நாள் கருப்பசாமி வேட்டைக்கு போகிற நாள் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயை கேட்குறாங்க, பாட்டி நேற்றுக்கும் இதே மாதிரி நடந்து வந்தாங்களா அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம்மா, நேற்றுக்கும் இதே மாதிரி தான் கருப்பசாமி ஐயா வேட்டைக்கு போனாங்க. ஆனால் அவருக்கு எதிர்க்க வருகிறது ரொம்பவே தப்பு. அவருக்கு எதிர்க்க வந்தால் அவ்வளோதான், உயிரே இருக்காது தெரியுமா, ஒரு அடியிலேயே மாண்டு விழுந்துருவாங்களாம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் நம்ம தனாவும் பயப்படுறாங்க. அப்போ தனா நினைக்கிறாங்க, ஐயோ நேற்று வேற நம்ம பாட்டுக்கும் கார்த்தி சாரை மீட் பண்ண போனோமே, நல்ல வேளை அந்த நேரத்தில் கருப்பசாமி ஐயா வரல அப்படின்னு தனா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நினைக்கிறாங்க, நல்ல வேளை தனா நேற்று கருப்பசாமி ஐயாவோட கண்ணில் படலை, இல்லைன்னா தனாவுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு மாயாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ சீனு கேட்குறாரு, சரி பாட்டி, எத்தனை நாள் இந்த கருப்பசாமி ஐயா வேட்டைக்கு போவார் அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, இது இன்னைக்கு தான் வந்து கடைசி நாள் அப்படின்னு. இது கேட்டதோட சீனுவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேராக பாட்டிக்கிட்ட, சரிங்க பாட்டி நம்ம எல்லாரும் தூங்க போவோம் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, வழக்கம் போல் தனாவுக்கு கால் பண்ணுறாரு. தனாவுக்கு கால் பண்ணதோட தனா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு என்ன வேணும் கார்த்திக் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரதனா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, தயவு செஞ்சு கடைசியாக ஒரே ஒரு முறை மட்டும் என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு. தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்திக் சார், உங்ககிட்ட நான் நேற்று என்ன சொன்னேன், இதுதான் நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பு, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேரும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தேன். எதுக்காக நீங்கள் என்னை வந்துட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க, இனிமேல் வந்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, இது உங்கள் லைஃபையும் நான் சேர்த்து கெடுக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரதனா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா, கண்டிப்பாக நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், எனக்கு வந்துட்டு இதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இதை வந்துட்டு என்றைக்குமே மாற்றவே முடியாது, உங்கள் வாழ்க்கையே நான் சேர்த்து கெடுக்கிற மாதிரி இருக்குது, அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் போயிருங்க சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தனா, எனக்கு உன்னை பார்த்தே ஆகணும், நீ வந்துரு அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, இல்லை சார் என்னால் வர முடியாது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீ மட்டும் இன்னும் 10 நிமிஷத்தில் நான் சொல்கிற இடத்துக்கு வரலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம தனா. தனா சொல்கிறாங்க, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு கார்த்தி ஃபோனை கட் பண்ணுறாரு. கார்த்தி ஃபோனை கட் பண்ணதோட நம்ம தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ கார்த்திக் சார் ஏன் தான் இப்படி பண்ணுறாரு, அவர் இந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது, அவர் ஏதாவது பண்ணிக்கிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது போயிட்டு கார்த்திக் சாரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தனா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கார்த்தியை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்போ வழக்கு போல் நம்ம மாயா பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, இதை தனாவை காணும். அப்போ மாயா நினைக்கிறாங்க, ஐயோ மறுபடியும் இவ கார்த்தியை பார்க்க போய்த்தல அப்படின்னு சொல்லிட்டு மாயா வெளியில எந்திரிச்சு வர, அதே நேரத்துல அந்த சீனு வந்துட்டு நினைக்கிறாரு, இவ இந்த நேரத்துல எங்க போறா அப்படின்ட்டு பார்க்க. அப்ப நம்ம மாயா வந்துட்டு போறது தெரியுது. அப்ப நம்ம சீனு வந்துட்டு நேரா மாயாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. மாயா வந்துட்டு தனவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப டக்குன்னு கார்த்தி வந்துட்டு நேரா தனவுக்கு கால் பண்ணி, இங்க பாருதனா, நீ என்ன தப்பா நினைக்காத, நீ வந்துட்டு வெளியில வராத, இன்னைக்கு கருப்பசாமிக்கு வேட்டைக்கு வராரா, நான் வந்துட்டு கண்டிப்பா உனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டேன், நான் செத்துற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா வழக்கம் போல தேடிக்கிட்டு போறாங்க நம்ம தனாவை. ஆனால் தனா வந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் மாயாவுக்கு தெரியாது. மாயாவை சீனு ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் டக்குன்னு 10 ரவுடிங்க சீனு வந்து பிடிக்கிறாங்க. அப்போ மாயா திரும்பி பார்க்க சீனுவை 10-15 ரவுடிங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா வந்துட்டு ஐயோ சீனு அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ரவுடிங்க நேராக மாயாவை பார்த்து, என்ன மாயா, ஈஸியாக வந்துட்டு இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறீங்களா, இது மாதிரி எங்கள் சாருக்காக உன் ஆளை கொலை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
சீனுவை அடிக்கிறாங்க. மாயா வந்துட்டு ஓடி போய் தடுக்கிறாங்க. தயவு செஞ்சு சீனுவை விட்டுருங்க, தயவு செஞ்சு சீனுவை விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் அவனுங்க வந்துட்டு சீனுவை விட மாட்டோம், நாங்கள் இவனை தீத்து கட்டிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா. அப்பன்னு பார்த்து மாயை கேட்குறாங்க, யாருடா அவங்கள அனுப்புனது, யாருடா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ரவுடிங்க வந்துட்டு பாஸ் கார்த்தியை பார்த்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. சீனுவை அடிச்சு போட்டதுனால சீனு மயக்கம் போட்டுறாரு. மாயா நேராக கார்த்தியை பார்த்துட்டு, இங்கே பாரு கார்த்தி, தயவு செஞ்சு அவரை விட்டுரு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, நீ மட்டும் உன் ஆள் கூட ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் மட்டும் கஷ்டத்தில் இருக்கணுமா, விட மாட்டோம். இது மாதிரி நானும் எப்படி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அதே மாதிரி நீயும் அந்த சீனுவை பிரியணும் ஒரே எதிரியா அப்படின்னு சொன்னதோட மாயா வந்துட்டு கெஞ்சுறாங்க கார்த்தி தயவு செஞ்சு அவரை விட்டுரு அப்படின்னு. அப்போ அந்த கார்த்தி வந்துட்டு இவளை பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல 4-5 ரவுடிங்க சேர்ந்து நேராக மாயாவை பிடிச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி ரொம்ப கவலையாக நின்றுக்கிட்டு இருக்காரு. தனா கூட நான் சேரலை, அதே மாதிரி இந்த மாயாவும் அவள் ஆள் கூட சேரக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு மேலே வந்துட்டு மண்ணெண்ணையை தூக்கி வீசுறாங்க. இன்னொரு பக்கம் அதே நேரம் கருப்பசாமி ஐயா வேட்டைக்கு போகிறாரு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம கார்த்திக்கு தெரியாது. கருப்பசாமி ஐயா வந்துட்டு நேராக அந்த ரவுடிகளை எட்டி உதைக்க அந்த ரவுடிங்க போய் டக்குன்னு கீழே விழுகிறானுங்க. அப்போ மாயா கருப்பசாமியை பார்த்ததோட தான் மனசு நிம்மதிக்காகுது. அப்போ அந்த ரவுடிங்க வந்துட்டு நேராக பார்த்து, டேய் இவன் நடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பசாமி ஐயாவை அடிக்க போக, அப்போ டக்குன்னு வந்துட்டு கருப்பசாமி ஐயா மற்ற ரவுடிகளை அடித்து தூக்கி வீசிடுறாங்க. அந்த ரவுடிங்க பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு மாயா வந்துட்டு கருப்பசாமியை கையெடுத்து கும்பிட, அப்போ கருப்பசாமி சொல்கிறாரு, உன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பாகவே நடக்காது, நீ கவலைப்படாமல் இவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னதோட நம்ம சீனுவை நேராக மாயா கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு மணி வந்துட்டு எதாச்சும் எந்திரிச்சு பார்க்க முடியுது. சீனுவையும் மாயாவையும் காணுனதோட அதிர்ச்சியாகி எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாரு. அப்போ தான் மாயா வந்துட்டு சீனுவை கை தாங்களாக கூட்டிகிட்டு வரதை பார்க்குறாங்க. இதை பார்த்ததோட மணி ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி வந்து சீனுவையும் மாயாவும் பார்த்து, என்ன ஆச்சு, நீங்கள் 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, அப்போ மாயா சொல்கிறாங்க, மணி மாமா அதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, சீனுவை 4-5 ரவுடிங்க அடிச்சிட்டாங்க, எப்படியாவது சீனுவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதோட பாட்டி சொல்கிறாங்க, இவனுக்கு மூலிகை வைத்தியம் பண்ணிடலாம், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சீனுவுக்கு மூலிகை வைத்தியத்தை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சீனு கண்முழிக்கிறாரு. சீனு கண்முழிச்சதோட மாயா அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு சீனு கிட்ட வந்துட்டு, சீனு நான் இருக்கேன், எனக்கு கவலைப்படாது அப்படின்னு சொல்ல, சீனு கேட்குறாரு, அது யார் உன்னை கொலை பண்ண வந்தது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியல சீனு அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இல்லை என்னை அடித்து கீழே தள்ளும் பொழுது ஒருத்தன் உன்கிட்ட பேசினான், இது மாதிரி உன் குடும்பத்தையே பழி வாங்க போகிறேன், உன்னை விட மாட்டேன்னு சொல்லி பேசினான், அவன் யார் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை சீனு அது யாரும் இல்லை அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, இல்லை தனாவோட இந்த வாழ்க்கைக்கு அவன் தான் காரணம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது கார்த்தி தானே அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை சீனு அப்படின்னு. சீனு கேட்குறாரு, இல்லை ஒரு ஏதோ வீடியோ அப்படின்லாம் பேசிக்கிட்டீங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லு மாயா அப்படின்னு. ஆனால் மாயா சொல்கிறாங்க, இல்லை நான் இல்லை, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னதோட சீனு வந்துட்டு சொல்கிறாரு, அப்போ என்கிட்ட நீ அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இல்லை சீனு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதோட சீனு சொல்கிறாரு, இல்லை நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற, கூடிய சீக்கிரம் அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சீனு சொல்கிறாரு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.